Hi everyone, இன்னைக்கு நம்ம Flavour Studioல நல்ல ஒரு குயிக் அண்ட் ஈஸியா செய்யக்கூடிய டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். வீட் ஃப்ளவர் வச்சு சூப்பரான ஒரு கிறிஸ்பி பிஸ்கட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம எல்லார் வீடுகளிலும் இருக்கக்கூடிய ரொம்ப கம்மியான பொருட்களை வச்சு ரொம்ப சுலபமா இத ரெடி பண்ணிரலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த வீட் ஃப்ளவர் பிஸ்கட் செய்யிறதுக்கு முதல்ல 1 கப் அளவுல கோதுமை மாவு எடுத்துக்கங்க. அப்புறம் நான் இன்னைக்கு இதுக்கு 3/4 கப் அளவு சுகர் சேர்த்துக்க போறேன். உங்களோட இனிப்பு தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்க கூடவோ குறைவோ சேர்த்துக்கலாம். கூடவே இதில் ஒரு 1/2 கப் அளவில் ரவை நம்ம சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி வறுத்த ரவை சேர்த்துருக்கேன். அப்புறம் இதில் 1/4 கப் அளவில் டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் நான் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இல்லை அப்படின்னா நீங்கள் தேங்காயை நல்லா வறுத்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள், 3 மேஜை கரண்டி அளவு சுத்தமான நெய் நம்ம சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும்போது இந்த கோதுமை பிஸ்கெட் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். உங்கள்கிட்ட நெய் இல்லை அப்படின்னா நீங்கள் சாதாரணமான சமையல் எண்ணெய் சேர்த்து கூட இந்த பிஸ்கெட் ரெடி பண்ணிக்கலாம். நல்லா தான் இருக்கும். கடைசியாக இதில் ஒரு 2 பிஞ்ச் அளவு சால்ட் சேர்த்துக்கங்க. இது எல்லாம் சேர்த்துட்டு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்குறதுக்கு முன்னால் நல்லா ஒரு வாட்டி இந்த மாதிரி கையால் பிசைஞ்சு விட்டுக்கலாம். நம்ம ஆட் பண்ணியிருக்க நெய் மாவில் எல்லா பக்கத்துலையும் கலக்கிற மாதிரி இந்த மாதிரி கையால் மசிச்சு விட்டு கலந்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ஒரு சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சிக்கணும். அதாவது ஓரளவுக்கு சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கணும். இது பிசையும் போது பார்த்திங்கன்னா லைட்டாக கையில் ஒட்டுற மாதிரி பதத்தில் தான் இருக்கும். நீங்கள் திரும்ப திரும்ப எக்ஸ்ட்ராவாக ரொம்ப மாவு சேர்த்துடாமல் ஓரளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சிட்டு மூடி வச்சுருங்க. நம்ம பிசைஞ்ச மாவு ரொம்ப நேரம் ஊறணும் இல்லை, ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஊற விட்டுருங்க. இப்போ ஒரு சப்பாத்தி கட்டை எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து தடவிடுங்க. ஆயில் தடவிட்டு நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை ஓரளவுக்கு திக்கான லேயராக இப்போ தேய்ச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணாமல் தேய்ச்சிங்கன்னா கட்டையில் மாவு ஒட்டிக்கும். ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கங்க. திக்னஸ் பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ கார்னர்ஸில் நல்லா சமப்படுத்தி விட்டுட்டு நம்ம இதை நல்ல ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் கத்தியால் வெட்டும்போது கத்திலையுமே லைட்டாக ஒட்டிக்கிட்டு வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கத்திலையும் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு வெட்டினீங்கன்னா ஒட்டாமல் வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஷேப்பில் வெட்டிட்டு நம்ம கத்தியால் சின்ன சின்ன கீறல்கள் இந்த மாதிரி போட்டுக்கணும். இந்த மாதிரி நம்ம நீல வாக்குலையும் குறுக்கு வாட்டிலையும் கீறல்கள் போடுறதால நம்ம பிஸ்கெட் சட்டுன்னு வெந்துடும். அதே மாதிரி நல்ல ஒரு எக்ஸ்ட்ரா கிறிஸ்பினஸ் கிடைக்கும். இந்த ஷேப் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது ஷேப் விருப்பமாக இருந்ததுன்னா நீங்கள் அது மாதிரி கூட பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் இந்த மாதிரி கீறல்கள் போட்டு எடுத்துட்டேன். இப்போது ஒரு கடாயில் மிதமான தீயில் எண்ணெயை சூடு பண்ணி எடுத்தாச்சு. சூடு பண்ணதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிஸ்கெட்ஸை ஆயிலில் சேர்த்துடலாம். ரொம்ப அதிகமாக சேர்த்துடாமல் ஓரளவுக்கு கலக்கமாகவே இந்த பிஸ்கெட்ஸை ஆயிலில் சேருங்க. ஆயிலில் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 1.5 நிமிஷம் 2 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. வெந்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் கரண்டியால் திருப்பி போடணும். நீங்கள் எண்ணெயில் சேர்த்ததுமே மிக்ஸ் பண்ணி விட ஆரம்பிச்சிங்கன்னா பிஸ்கெட் எண்ணெயிலே உதிர்ந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி நல்லா 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். எந்த அளவுக்கு கம்மியாக தீய வைக்க முடியுமோ அவ்வளோக்கோல நீங்கள் கம்மியாக வச்சிங்கன்னா தான் இந்த பிஸ்கெட் உள்ளேயும் நல்லா வெந்து வெளியில் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகாமே நான் எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கிறேன். எண்ணெயிலேருந்து எடுக்கும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆறுனதுக்கு அப்புறம் தான் நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் வரும். ஸோ அதனால் நீங்கள் பயப்பட வேணாம். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகாமே நீங்கள் எடுத்துருங்க. இந்த பிஸ்கெட் நீங்கள் நிறைய ரெடி பண்ணி ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா 1 மந்த் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள். இதே மாதிரி ஈஸியான டேஸ்டியான ரெசிபீஸ்க்கு நம்ம ஃப்ளேவர் ஸ்டுடியோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.